ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான முறையில் ஆஃபீஸ் போகிறவங்க கூட ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 7 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பு ரொம்ப கொழ கொழன்னு வேகக்கூடாது. இந்தளவுக்கு ஓரளவு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது பருப்பு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட மத்து இருக்குது, அதை வச்சு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவும் கடைஞ்சிடாதீங்க. ஓரளவு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனும் சாம்பார் பொடியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது தாளிப்புக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. கூடவே நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா இது வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அதோட வாசனை எல்லாம் சாம்பாரில் மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே இது செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.